இன்றைக்கி நம்ம பன்னீர் லவர்ஸ்க்கெல்லாம் ட்ரீட் தர மாதிரி ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். யாரெல்லாம் பன்னீர் லவர்ஸ் வந்து அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. என்னோட ஸ்டைலில் பன்னீர் மசாலா எப்படி செய்கிறது பார்த்தலாம். இதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பொடிசாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதையுமே நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கொதி வந்ததும் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்க பன்னீரையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா என்னோட ஸ்டைலில் ஒரு சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி. இது சப்பாத்தி, நான், ஃபுல்காஸ், பூரி எல்லாத்தோடையும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.